பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க் எதிரே உள்ள அண்ணா உருவ சிலைக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் உறுதிமொழி ஏற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க் எதிரே உள்ள அண்ணா திருவுருவச் சிலைக்கு தொழிலாளர் நலன் மற்றும் துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஓரணியில் தமிழ்நாடு இணைந்திருந்த குடும்பங்கள் ஆங்கு ஒன்று திரண்டு 152வது சட்டமன்ற தொகுதி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது. இதில் மண், மொழி, மானம் ஆகியவற்றை எந்நாளும் காப்பேன், ஆதிக்க சக்திகளின் முன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், நீட் மற்றும் இளைஞருக்கான குழப்பும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன், நம் மாணவர்களுக்குரிய கல்வி நிதிக்காக போராடுவேன், ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், நான் தமிழ் மொழி பண்பாடு பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன், எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்கின்றேன். இவ்வாறு உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் இனிப்புகள் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது.